பூரிமா, பூரி கிழங்கு 10 ரூபாய்க்கு பூரி. வாங்கம்மா வாங்க, பூரி வாங்க வாங்க. 10 ரூபா பூரிமா, 10 ரூபா பூரி. நீங்க உங்க வீட்ல செய்யற மாதிரியே இருக்கும்மா. பூரிமா பூரி. வாங்கம்மா வாங்க, பூரி சாப்பிட வாங்க. 2 பேரெல்லாம் உட்கார்ந்து கிடக்காளுவே. எப்படிதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருது? ஒருத்தி உள்ள போக மாட்டேங்க. அந்த சரோஜா தானே வியாபாரம் பண்ணியா? அவ மட்டும் நின்னு வியாபாரம் பண்ண வேண்டியதானே? குழந்தை பியாதி எடுப்பா, அவளும் வந்து உட்கார்ந்துக்கிறியா? அந்த வீட்டுல இருக்கும் போதெல்லாம் கால் வலிக்கு தலை வலிக்குன்னு எப்பதான் படுத்துதான் கிடப்பா. இப்ப மட்டும் இவளுக்கு என்ன உடனே ரொம்ப சப்போர்ட் பண்ணியா? எப்ப போய் தலைவாழ்வனே தெரியலையே. ஏ டோபாமண்ட, என்ன? எனக்கு பூரிய சாப்பிட்ட நேரத்துல இருந்து வயிறு கடமுடா கடமுடான்னு கலக்கிட்டு இருக்கு. வாந்தி வேற வர மாதிரி இருக்கு. வயிறு வேற பெரட்டுது, உருட்டுது. என்னாச்சு தெரியலையே. எப்பவுமே ஏதாவது சாப்பிட்டாச்சுன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்னமோ வயிற்றையும் சேத்துல கலக்குது. நான் பாத்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். உன் மவன் அழுதானே எட்டி பாத்துக்க. என்னது உட்காந்துட்டு வரியா? ரெஸ்ட் எடுக்க போறா? ஐயோ, பாத்ரூம் போயிட்டு வரேன். நீ கடை பாத்துக்க. உன் மவன் அழுதானே எட்டி பாத்துக்க. ஓடி வந்துருவேன், சரியா? கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரி சரி. இவளுக்கு எதுக்கு பூரி தின்னோன்னு வயிற்று கலக்குது? எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில தானே செஞ்சுட்டு இருக்கேன். இவளே இப்படி சொன்னா வந்து வாங்கிவியல எப்படி வாங்கிட்டு போய் சாப்பிடுவாவ? ஒச்சமே இவ மாசமா இருக்கறனால அப்படி இருக்குமா இருக்கும். வேற யாருக்கும் ஒண்ணும் செய்யாது. பூரிமா பூரி. 10 ரூபாய்க்கு பூரி மசாலாமா, பூரி மசாலா. ஐ, அந்த குழந்தை உள்ள போயிட்டா. இப்ப அந்த சரோஜா உள்ள போயிட்டான்னா நம்ம போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வாடி வந்துடலாம். ஆனா அவ போவாளா இல்லையான்னு தெரியலையே. சே, இதான் நல்ல சந்தர்ப்பம். இதுக்கப்புறம் அந்த நெட்டச்சி வெளியே வந்துட்டா இவ போனாலும் வேஸ்ட் ஆயிரும். என்ன செய்ய? சரோஜா எப்படியாவது போகணுமே. என்ன பண்ணலாம்? ஆதி அழுத மாதிரி சத்தம் கேக்குது. எதுக்கு இப்படி அழுகுறான்னு தெரியலையே. அவ வேற பாத்ரூம் போயிட்டாளே. இல்ல பச்சில அழியானா இல்ல வேற இருக்கா அழியானா? எறும்பேதான் கடிச்சிருக்குமா? வீர் வீர்னு கத்திட்டு இருக்கா. ஐயோ, உடனே போய் பார்க்கணும். ஹை, சரோஜா உள்ள போயிட்டாளே. நினைச்ச மாதிரியே 2 பேரும் போயிட்டாளுவே. இதான் கரெக்டான நேரம். போய் அவளை தூக்கிட்டு வந்துருவோம். கடவுளே, 2 பேர்ல ஒருத்தி எப்ப வெளியே வந்துடக்கூடாது. நான் இதை அள்ளிட்டு இந்த ஊர் எல்லையை தாண்டதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் வரணும். அது வரைக்கும் எவ்வளவு வெளியே வராம பாத்துக்கிடுங்க. பூரிய தூக்கியாச்சு. எப்பா பொரிக்கஞ்சிட்டு என்ன சூடா இருக்கு. கொதிக்கிற எண்ணெயோட வேற இருக்கு. இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. வெறும் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் ஆட்டையை போட்டுட்டு ஓடிடுவோம். அதான் முக்காவாசி போச்சுட்டாலே. ஹாய் குதிரவால், என்னாச்சு உனக்கு? அதான் அன்னைக்கு சாரி எல்லாம் எடுத்து கொடுத்தேன், கட்டிட்டு நீயும் சமாதானம் ஆயிட்டல்ல. நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோமே, மறுபடியும் என்ன கோபம்? நான் இன்னும் உன் மேல சமாதானமே ஆகல. என்ன கோபமா தான் இருக்கேன். அப்படியா? குதிரவால், கோபம் குறையணும்னா என்ன பண்ணணும்? தெரியாது, நீயே யோசிச்சு ஏதாவது பண்ணு. அப்போ பண்ணணுங்கிற நீ தானே கேட்டா. குதிரவால், நீ ஏன் இந்த வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிச்சு வர? இவன் தான் என் புருஷன், இவனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அப்புறம் என் வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு என்கிட்டயே கோச்சிட்டு இருக்க. எங்க அம்மா கிட்டயும் கோச்சிக்கிற. என்னதான் உனக்கு பிரச்சனை? அதையா சொல்லு. எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏ குதிரவால், அதை என் மகத்தை பார்த்தே சொல்லலாமே. சீலிங்க பார்த்து சொல்லிட்டு இருக்க. அந்த பல்லியா உன் புருஷன்? பல்லியா எங்க இருக்கு? உன் தலைக்கு மேலதான் இருக்கு. ஐயோ. ஏ குதிரவால், சும்மாதான் சொன்னேன், அங்க பல்லில எதுவுமே இல்ல. சரி, எங்க வெளியே போலான்னு சொல்லு. தெரியாது. சொன்னாதானே கூட்டிட்டு போக முடியும். மனசுக்குள்ளே வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு வீட்ல சமையல் நல்லாவே இல்ல. எனக்கு வெளியே போய் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியா? அப்படி என்ன சமைச்சிருக்காங்க எங்க மம்மி? கார குழம்பும் கேரட் பொரியலும் பண்ணிருக்காங்க. எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. நம்ம இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. அதுவும் உனக்கு பிடிச்சதா சாப்பிடலாம். எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு பாப்போம். குதிரவாளுக்கு பிரியாணினா போதும், சொத்தையே எழுதி தந்துருவோன்னு எனக்கு தெரியும். அப்புறம் பொரோட்டா வாங்கி தந்தா புருஷனையே விட்டு கொடுத்துருவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தெரியும் குதிரவாளு, நீ என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதா? ஹோட்டலுக்கு வா, அங்க இருக்க எல்லாத்தையும் உனக்கு வாங்கி தரேன். நல்லா ஃபுல்லா சாப்பிடு. ஓ அப்படியா? சரி சரி. நீ சொன்ன உடனே ஹோட்டல் கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் சிரிக்கலாமே குதிரவாளு. நீ எங்க அப்பா மட்டும் எப்ப பேச சொல்றியோ அப்பதான் சிரிப்பேன். அது வரைக்கும் சிரிக்க முடியாது. சரி குதிரவாளு, அப்ப நீ சிரிக்கவே வேண்டாம், வா போலாம். என்னைக்குதான் அவன் மாறுவானோ தெரியல. இவங்க அப்பா அம்மா கூட மட்டும் இவன் பேசலாம், நான் மட்டும் எங்க அப்பா அம்மா கூட பேசவே கூடாது. குதிரவால், வரியா இல்லையா? வாரேன். ஐயோ, அங்க இருந்து போறீங்க. அவளுக்கு யார் அள்ளிட்டு போயிருப்பா? நாய் பூனை ஏதாவது வந்து தின்னுட்டு போயிருக்குமா? தின்னு இருந்த பாத்திரம் இங்க
என்ன டோபமெண்ட் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா? ஏன் டோபமெண்ட் என்ன செல மாதிரி இங்க நின்றுட்டு இருக்கா? ஆமா, அவளை போய் அதுக்குள்ள எப்படி விட்டா? யாரும் வந்து மொத்தமா வாங்கிட்டு போயிட்டா? அவ்வளோ நான் எங்க விட்டேன்? யாரோ மொத்தத்தை அள்ளிட்டு போயிட்டாவ. என்னது அள்ளிட்டு போயிட்டாவளா? யாரு? தெரியல குழந்தை, யாருன்னே தெரியல. என்னது யாருன்னே தெரியல? நீ என்னது பாத்துட்டு இருந்தா? நீ பாத்ரூம்க்கு போயிட்டியா? என் மகன் உள்ள அழுது சத்தம் கேட்டுச்சு. நான் அவனை பார்க்கலாமேன்னு உள்ள எழுப்பி போனேன். போய் தொட்டில ஆட்டினவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். வெளியே வந்து பார்த்தா எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் யாரோ தூக்கிட்டு போயிட்டாவ. நீ அவன் தூக்கி பால் குடுத்தியோ? இல்ல, நான் அவனை தூக்கவே இல்ல. தூக்குனச்சுனுங்க கடையை யார் பாப்பானே ஆட்டிதான் விட்டேன். உடனேயே வந்துட்டேன். அதுக்குள்ள யாரோ எல்லா பூரியும் தூக்கிட்டு போயிட்டாவ. நீ டோபமெண்ட் இவ்வளவு நேரத்துக்குள்ள யாரோ ரொம்ப தூரத்துக்குலாம் கொண்டு போயிருக்க முடியாது. வரியா, எங்க இருக்காவே? யாரு என்ன எதிரி பாப்போம். கடை யார் பாப்பா? இங்க கடையில இப்ப என்ன இருக்கு? எல்லா பொரியும் தான் போயிக்கலாம். நெருப்ப மட்டும் அணைச்சு வச்சுட்டு வா, நம்ம போய் பாப்போம். என் பிள்ளை யார் பாப்பாவை முழிச்சிருவாள்ல. சரி, அப்படின்னா நீ இங்க இருந்து பாத்துக்க, நான் போய் பாத்துட்டு வரேன். வேண்டாம் குழந்தை, நீ மாசமா இருக்கல, நீ போவண்ணா. என் பிள்ளை பாத்துட்டு இங்க இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். சரி டோபமெண்ட், வேகமா போய் பாரு. நாலா பக்கமா தேடு டோபமெண்ட், விட்டுறாத. திருட மட்டும் மாட்டினா இன்னைக்கு மரத்துல கட்டி வச்சு அடிச்சிட வேண்டியதான். சரி, எவன் இப்படி பண்ணான்னு தெரியலையே. யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டே இருந்துட்டு தான் தூக்கிட்டு போயிருக்காவ. நாங்க 2 பேரும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் இல்லன்னு ஒரே நிமிஷத்துல தூக்கிட்டு போயிருக்காவல. திருட மட்டும் இன்னைக்கு கையில கிடைக்கட்டும், தோலை உரிச்சு தொங்க விட்டுப்படி எனக்கு. மம்மி மம்மி மம்மி. என்ன பிரவீனே? மம்மி, நானும் அனுஷ்காவும் வெளியே போயிட்டு வரோம். வெளியா? இப்ப எதுக்கு? அன்னைக்கு தானே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தா, இன்னைக்கு எங்க போற? வேற எங்கேயும் இல்ல மம்மி, பக்கத்துலதான் ஒரு ஹோட்டலுக்கு தான் போறோம். ஹோட்டலுக்கா? எதுக்கு? ஹோட்டலுக்கு சாப்பிட்டதான் மம்மி. நீங்களும் வரீங்களா? 3 பேரும் போலாம். பிரவீனே, வீட்டுல எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைச்சு வச்சிருக்கேன். வேற எதுக்கு இப்ப ஹோட்டலுக்கு போறியா? வீட்டுல செய்யலன்னு பரவாயில்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க பிரவீனே? இவன் ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு கூப்பிட்டாலோ? இல்ல மம்மி, நான் தான் போலான்னு கூப்பிட்டேன். வீட்டுல என்ன சமையல்னு கேட்டேன். காரக்குழம்புன்னு சொன்னா. அதான் வெரைட்டியா சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போலான்னு கிளம்பி இருக்கோம். ஏலே, அவ சமையல் கட்டு பக்கமே வரல, செஞ்சது பூரா நான் தான். அவளுக்கு எப்படி தெரியும் என்ன காரக்குழம்பு தான் வச்சே? நீ என்ன அவளும் கூட சாப்பிடவே இல்ல. நான் தண்ணி குடிக்க வரும்போது பார்த்தேன். இதுல எல்லாம் மட்டும் விவரமாயிரு. அவ்வளவு நேரம் இந்த வேகாட்டுல சமைச்சிட்டு கிடந்தனே, ஏதாவது உதவி செய்ய வந்தியா? இப்ப என்னடா தண்ணி குடிக்கும்போது பார்த்தாலாம் பிடிக்கலையா, அதனால ஹோட்டலுக்கு புருஷனை கூட்டிட்டு போறாளாம். மம்மி, அவளை எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு தான் சாப்பாடு பிடிக்கல. பிரவீனே, சாப்பிட்டே பாக்கையில உனக்கு எப்படி பிடிக்காம போயிரும்? மம்மி, இன்னைக்கு என்னவோ வெளியே சாப்பிடணும்னு தோணுது மம்மி. அதான் எதுக்குன்னு கேக்கேன். ஒழுங்கா வீட்டுல சாப்பிடு பிரவீனே. எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன், அவ்வளவு வேஸ்டா போயிரும். நான் வேணா ஒரு ஆம்லெட் போட்டு தரேன், உட்காந்து சாப்பிடு. வேண்டாம் மம்மி, இன்னைக்கு என்னவோ வெளியே சாப்பிடணும்னு தோணுது. வேணா சாப்பாடு அப்படியே வச்சு வைங்க, நைட் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏலே, நான் அப்படின்னா சமைக்கும் போது வேண்டான்னு எல்லாரும் சொல்லிருக்கலாம்ல. நான் செய்யாமலாவது இருந்திருப்பேன். அந்த வேக்காட்டுல கிடந்து இவ்வளவு நேரம் சமைச்சதுக்கு பிறகு வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் பிரவீனே? ஒழுங்கா மரியாதையா சாப்பிடுங்க, செஞ்சு வச்சத. ஹோட்டலுக்கு வேணா இன்னொரு நாள் போய்கிடலாம். மம்மி ப்ளீஸ் மம்மி, நாங்க கிளம்பிட்டு போயிட்டு வரோம். வேணா சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைங்க, நாங்க நைட் வந்து சாப்பிட்டுக்கிறோம். ராத்திரி வந்து சாப்பிடுவியா? அப்ப அது வரைக்கும் வேற எங்க போறிய? சும்மா அப்படியே எங்க சுத்திட்டு வருவோம் மம்மி. மதியத்துக்கு சாப்பிட்டுட்டு நைட் இங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம். போயிட்டு வரோம் மம்மி. என்ன இந்த பையன் இப்படி நான் சொல்ல சொல்ல ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போறான். அவளை கூப்பிட வேண்டாம், அவன் அங்கேயே இருந்துட்டு போட்டான்னு சொன்னேன். அன்னைக்கு அப்படிதான் உளுந்தடிச்சு ஓடினான். இப்ப என்னடான்னா வெளியே போக வேண்டாம்னு சொன்னா கூட்டிட்டு ஓடியான். இவன் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. இப்படி பண்ணாச்சுன்னா அவன் எப்படி மதிப்பா? இவனதான் மதிப்பாரா என்னையதான் மதிப்பாளா? சமைச்சது அவ்வளவு வேஸ்ட் பண்ணியாவன். ராத்திரி வந்து சாப்பிட இல்லாதானே இருக்கு 2 பேருக்கும். என்னாச்சு? பூரி காணோம், டோபமெண்ட் மட்டும் அழுதுட்டு வரா. டோபமெண்ட் ஏன் இல்லையா? என்னாச்சு? குழந்தை பூரி கிடைக்கவே இல்ல. யார் எடுத்துட்டு போனா எந்த பக்கமா போனவனே தெரியல. நானே எல்லா இடமும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டேன். யாருமே பார்க்கல, எடுக்கலன்னு சொல்லியாவ. யார்தான் எடுத்தானே தெரியல. ஒருவேளை யாராவது வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாவளோ? அவ்வளவு பூரியும் வீட்டுல கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுவாவ? என்ன பண்ணுவாவ? திங்கதான் செய்வாவ. ஓசியில இவ்வளவு பூரி கிடைச்சிருக்கல, தூரே போடுவாவ. நான் சாப்பிடும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, செம்ம டேஸ்ட். நான் செஞ்ச பூரி எனக்கு சாப்பிட்டு கூட பார்க்கல தெரியுமா? வியாபாரத்தை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு. என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா நான் ஓடி வந்துருப்பேன்ல. நீ எதுக்கு ஆள் இல்லாம இருக்கும்போது பிள்ளை பார்க்க போறேன்னு விட்டுட்டு ஓடனா? இல்ல, ரொம்ப வீர்னு அழுதாதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு போனேன். எப்பயும் இப்படி சத்தம் போட்டு அழுதது இல்ல, ரொம்ப வீர்னு அழுதுட்டான். நான் வீட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் கூட அங்க நிக்கல. தொட்டில மட்டும் ஆட்டி விட்டுட்டு இங்க வந்துட்டேன். அதுக்குள்ள யார் தான் தூக்கிட்டு போனானே தெரியல குழந்தை. இன்னைக்கு வருமானம் போச்சு, இதுக்குள்ள செலவு ரூபாயும் போச்சு. என் பார்த்த
டோப்பமண்ட கவலைப்படாத, கண்டிப்பா மாட்டுவாவ. யாரோ தெரிஞ்சவிதான் இந்த வேலையை பார்த்திருக்காவ. இதுக்கு மேல எப்பவுமே நம்ம சாப்பாடை வெளியே விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடவே கூடாது. ஒரு கண்ணை இது மேல வச்சுட்டே இருக்கணும். இப்ப அவ்வளவு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நானே கொஞ்சம் ரூபாய் வச்சுதான் வியாபாரமே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு புல்ல போட்டது பூரா நஷ்டமாயி போச்சு. ஒண்ணு கூட விக்கல. நான் கூட சாப்பிடல, பசியோட நிக்க தெரியுமா? சரி, அதுல கொஞ்சம் மாவு இருக்குல்ல, அதுல வேணா பூரி போட்டு சாப்பிடு. அது அத்தானுக்கும் அவருக்கும் சுட்டு கொடுக்கணும்ல, அதுக்குதான் வச்சிருந்தேன். பரவாயில்ல டோப்பமண்ட, கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சாது நீ சாப்பிடு. கூட்டு கூட ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாவ. சரி, 2 துண்டு தேங்காய் வச்சு சட்னி அரைச்சிட்டா சாப்பிடு, நல்லா இருக்கும். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இப்ப சாப்பிடவும் முடியாது, சமைக்கவும் முடியாது. சரி, அப்படின்னா உட்காரு, நான் வேணா போட்டு தட்டுமா? எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம் குழந்தை, அவியலுக்கு வேணா செஞ்சு கொடு. சே, காணாம போன உடனே என் புருஷனுக்காக போன் போட்டேன் இல்ல, அவராது ஓடி வந்து அங்கிட்ட அங்கிட்ட எல்லாத்தையும் பார்த்து தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. நீ கொஞ்சம் தூரம் தேடி பார்த்துட்டு உடனே ஓடி வந்துட்டா. கொஞ்ச தூரம் எல்லாம் இல்ல குழந்தை, நான் ஊர் முக்கு வரைக்கும் போயிட்டு தான் வந்தேன். யாருமே நாங்க தூக்கிட்டு போனதை பார்க்கல, எடுக்கலன்னு சொல்லியாவ. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? வருத்தப்பட்ட மட்டும் பூரி வந்துருமா? அடுத்த தடவை நம்ம உஷாரா இருப்போம். யார் அந்த திருடனி கண்டுபிடிச்சே ஆகணும். சரி.